ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. அதாவது காலையில் ப்ரொமோட் வந்துச்சு இல்லையா, அதே விஷயம் தான் ப்ரொமோட்டும். ஏன்னா அதுலேயும் விஜய் பார்வதி, இதுலேயும் விஜய் பார்வதி. விஜய் பார்வதி விட்டால் இவங்களுக்கு கண்டென்ட்டுக்கு வேறு யாருமே கிடையாது. அதுதான் உண்மை. அதனால தான் நம்ம எப்போயுமே சொல்கிற விஷயங்கள். விஜய் பார்வதிக்கு அந்த பிக் பாஸோட டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க, கப்பும் கிடைக்க போகுது. சரிங்களா? சரி, இப்போ என்ன ப்ரொமோட் வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். விக்ரம் வந்து நேற்று வந்து ஒரு கேஸ் பண்ணியிருப்பார். நம்ம விஜய் பார்வதிக்காக ஆஜராகிருப்பார். சூப்பராக வாதாடிருப்பார். அவர் என்ன ஃபார்மட் அதில் வந்து யூஸ் பண்ணார்னு உங்களுக்கே தெரியும். அவங்க பேசுகிற வார்த்தைகளோட மாடுலேஷன் வச்சு பேசியிருப்பார். அவங்க பேசுகிற வார்த்தைகள் வச்சு பேசியிருப்பார். சூப்பராக இருந்திருக்கும். சரிங்களா? அது ரொம்ப அழகாக இருக்கும். டேட் பாருங்க மேடம், டேட்லாம் சொல்கிறாரு, இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த எஃப்ஜே பேசின விஷயங்கள்லேருந்து எடுத்திருப்பார். சரிங்களா? இப்போ என்னென்னா, அதே டெக்னிக்கை வந்துட்டு விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாக யூஸ் பண்ணும்போது விஜய் பார்வதி பிடிச்சி தொம்முன்னு அடிக்கிறாங்க. அதான் நடக்குது. என்னென்னா, அரோரா வந்து விஜய் பார்வதி மேலே ஒரு கேஸை போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து அந்த கேஸுக்கு போட்டதுக்கே முதல் விஜய் பார்வதி அரோரா மேலே ஒரு பெரிய கேஸை போடணும். ஏன்னா இந்த கேஸ் இவங்க போட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த கேஸ் போட்டதவங்கன்னா இருக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக அதில் இருக்கிற விஷயங்களை விஜய் பார்வதி இவங்க மேலே கொடுக்கணும். ஏன்னா இவங்க தான் வந்து இவங்க மேலே வந்துட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி வந்து என்னை இப்படி பண்ணுறா, அமுக்குறா, என்னை பிதுக்குறா, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறா அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கு. இதை யாராவது சொல்லி அங்கே வந்துட்டு நம்ம அரோரா மூக்கு உடச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் அதை யார் பண்ண போகிறாங்கன்றத விஷயம் தெரியல. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கேஸோட விஷயங்கள் உள்வாங்கப்படுது. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது. நம்ம விக்ரம் வந்து அவரோட வித்தையை காமிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா, டே ஒன்லேருந்து கமருதீனும் அரோராவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவர் வந்துட்டு அரோராவை வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் பார்வதி டென்ஷன் இருந்துச்சு. ஒரு மாதிரின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பொண்ணை வந்து எப்படி நீங்கள் அவதூறாக பேசுவீங்க? அவங்கள வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது நான் ஒரு மாதிரி பார்த்தேன்னா, அப்போ என்ன என்னோடய கேரக்டர் என்ன நீங்கள் சொல்ல வரீங்க மாதிரி வச்சு செய்கிறாங்க, கிளிங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போ அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு நோஸ் கட் கொடுக்கணுன்னு, ஆமாம் என் கம்முறுதுன்னு சொல்கிறீங்களா, அது மட்டும் தவறா, அது தவறு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி அது வந்துட்டு பயங்கரமாக வந்து முட்டிக்குது. அப்போ விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி பார்க்கணுன்னு சொல்கிறது வந்துட்டு மூலமாக நீங்கள் என்னை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அதை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது கமருதீன் அப்போ தான் எந்திரிக்கிறார். தூங்கிட்டு இருப்பார் பொழுது. அச்சோ ஏதோ சண்டை நடக்குது பொழுது எனது கட்சிக்காரர் இவர் திசை திருப்ப பார்க்கிறார் அப்படின்ட்டு. ஏன்பா இவ்வளோ நேரம் என்னப்பா பண்ணுங்க? சாரிங்க, காலையில் நல்லா சூப்பராக சீஸ் தோசை செஞ்சு போட்டாங்க, அதை சாப்பிட்டு தூங்கிட்டேன். வக்கீலாக வந்திருக்குப்பா, ஏதாவது பேசியான்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்லி முடித்ததுக்கப்புறமா நம்ம கனி ஜட்ஜும் வந்துட்டு வித்யாபதி அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு தெரியறது என்னென்னா, இன்றைக்கி கண்டென்ட்டில் அதிகப்படியாக வரப்போகிறது இது மட்டும்தான். மற்றதெல்லாம் மொக்கையாக தான் இருக்கும் போல இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காமெடியான ஒரு கேஸ், சுபிக்ஷா பற்றின கேஸ் வந்து விக்ரம் கொடுத்த விஷயங்கள் வருது. அதை காமெடியாக தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் சபரியும் இன்னொரு பக்கம் விஜய் பார்வதியும் வக்கீலாக இறங்குறாங்க. கண்டிப்பாக போகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஆளால் சண்டையும் போட முடியும், காமெடியும் பண்ண முடியும்னா அது விஜய் பார்வதியால் மட்டும்தான். அதாவது செம்மையாக பண்ணுறது. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்று காமெடி நல்லா பண்ணுவாங்க, ஒன்று சண்டை நல்லா பண்ணுவாங்களான்னு இப்போ மாறி இருக்கும். ஆனால் ரெண்டுத்தையும் ஒரு சேர எடுத்துகிட்டு போக முடியும்னா அது ஒரு விஜய் பார்வதியால் முடியும். அது ஸோ இன்றைக்கி வந்துட்டு சுபிக்ஷாக்கு சார்பாக வந்து விஜய் பார்வதியும், விக்ரம் சார்பாக வந்து சபரியும், சுபிக்ஷாக்கு சார்பாக ஜட்ஜாக வந்து எஃப்ஜேவும், விக்ரமுக்கு சார்பாக வந்து ஜட்ஜாக வந்து வினோத்தும் இப்படி வந்து இறங்குறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ப்ரொமோட்டோ பற்றி என்ன உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தையை பயன்படுத்தி வார்த்தை ஜாலம் வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்ட ஒரு விஷயத்தை பண்ணும்போது செம்மையாக வந்து மொக்க வாங்கிட்டாரு. இந்த விக்ரம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.